இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு பயந்து குஜராத்தை விட்டு வெளியேறிய பெண்களை பற்றி எனக்கு தெரியும். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அவங்கள உடனடியாக இங்கே கூட்டிட்டு வரணும். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்ல வைக்க வேண்டும். ஆனால் அது தற்போது சாத்தியமா என்று எனக்கு தெரியல. ஏன்னா மோடி பிரதமராக இருக்கிற வரையிலும் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி, பாஜக கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறாரு, மோடி ஒன்றும் நீங்கள் நினைப்பதை போன்று பிரம்மச்சாரி எல்லாம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொன்ன விஷயம் நமக்கு தெரியும். இது ஒரு பிரபலமான ஊடகம். அந்த ஊடகங்களுடைய பெயர் நீலு வியாஸ். இந்த நீலு வியாஸுக்கு ஒரு இன்டர்வியூ சுப்பிரமணிய சுவாமி கொடுத்துருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் ஒரு 10 நிமிடம் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதன் பிறகுதான் மிக முக்கியமான விஷயங்களை சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். அதில் முதல் செய்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2017 இந்த இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த யெகூத் பராக் அவரை சந்திப்பதற்கு மோடியும் அருண்ஜேட்லியும் விரும்பினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்த யெகூத் பராக் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய அதிபர் யார் அப்படின்னு. இவன் இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் உலகளாவிய தலைவர்கள் சிக்கியிருக்கிறாங்க இல்லையா, அதில் மிக முக்கியமான நபர் இந்த யெகூத் பராக். இவனுக்கு எதிராக ஒரு பெண் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் அதை படித்தால் உலகமே அதிர்ச்சி அடையும். என்னென்னா, பிசாசு மாதிரி அவன் எங்கிட்ட நடந்துக்கிட்டான், அந்த அளவுக்கு கொடூரமானவனாக இருந்தான் அவன் அப்படின்னு சொல்கிறான் இந்த யெகூத் பராக்கை பற்றி அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி. யெகூத் பராக்கை அருண்ஜேட்லியும் மோடியும் ஏன் சந்திக்க விரும்புகிறார்கள்? அது மட்டுமல்ல, இவர்கள் சந்திக்க நினைக்கும் போது யெகூத் பராக் என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய அதிபர் பொறுப்பிலே கிடையாது. அப்போ அதிபர் பொறுப்பில் இல்லாத யெகூத் பராக் என்று சொல்லக்கூடிய நபர் எப்ஸ்டைனுடன் மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தவரை அருண்ஜேட்லியும் பிரதமர் மோடியும் ஏன் சந்திக்க நினைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சுப்பிரமணிய சுவாமி முன்வைக்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குஜராத்தில் இது மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போதே பல்வேறு விஷயங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய பெயரை அவர் சொல்ல முயற்சி பண்ணுறார். சுப்பிரமணிய சுவாமி சொல்ல முயற்சி பண்ணுறார். உடனடியாக இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இடைமறைத்து நீங்கள் சொல்ல போகிறதுக்கான ஆதாரம் எல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குமா, சும்மா எல்லாம் சொல்லிட்டு போக முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனடியாக சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இல்லை எனக்கு எதிராக நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா உங்ககிட்ட, எனக்கு எதிராக ஒரு வழக்கு மோடி போடட்டும் பார்க்கலாம், நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எல்லாத்தையும் புட்டு வைப்பேன் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். இது நீங்கள் அந்த இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஆங்கிலத்தில் இருக்கிறது, போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா ஹர்பீத் புரி என்று சொல்லக்கூடிய நபர். ஹர்பீத் புரி என்று சொல்லக்கூடிய நபரை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா எல்லா உண்மைகளும் வெளிவரும். அதனால தான் மோடி ஹர்பீத் புரியை காப்பாற்றிருக்கு. ஏன்னா 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய டீலிங் இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் காப்பாற்றி கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அவர் கூடுதலாக சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் ஹர்பீத் புரியினுடைய பெயர் ரொம்ப முக்கியமான பெயர். ஏன்னா ஹர்பீத் புரி தான் மோடிக்காக அமெரிக்காவில் அவரை போய் அவர் அமெரிக்காவிற்கு செல்லும்போது அங்கே பார்க்குறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற போது எப்ஸ்டைன் மாதிரியான ஒரு ஆளை மோடி என்று சொல்லக்கூடிய நபருக்கு அறிமுகம் செய்து வைத்ததே ஹர்பீத் புரி என்று சொல்லக்கூடிய நபர் தான் அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கூடுதலாக சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போடணும். இந்த எப்ஸ்டைன் ஃபைல் தொடர்பாகவும் மோடியினுடைய இந்த குஜராத்தில் இருக்கும்போது நடந்த சம்பவங்களாகட்டும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொதுநல வழக்கை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடணும், இல்லாட்டா ஆர்எஸ்எஸ் மோடியை கேள்விக்குட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் சுப்பிரமணிய சாமி சில நேரங்களில் எப்படி பேசுகிறார், சில நேரங்களில் அடி முட்டாளாக இருக்கிறாரே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய
எவ்வளவு ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. இங்கெல்லாம் கடந்த காலத்தில் மோடியினுடைய வழக்குகள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். ஆர்எஸ்எஸில் இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒருத்தர் தனக்கு சின்ன வயதிலிருந்தே ஆர்எஸ் சாகாக்களில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை பற்றி எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஆர்எஸ்எஸ் பற்றியெல்லாம் நம்ம கூடுதல் உள்ளே போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் சுப்பிரமணிய சாமி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிறதால ஆர்எஸ்எஸ் நினைத்தால் அது முடியும். அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, அங்கே ஒரு பொதுநல வழக்கு போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, இது அப்படி இருந்துட்டு போகணும். இப்போ கூடுதலாக நான் ஒரு செய்தி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய நபர் நமக்கு தெரியும், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இவரும் மோடியும் சைனா கூட நடந்த பல்வேறு டீலிங்கில் மிகப்பெரிய ஊழல்களை செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தை சுப்பிரமணிய சுவாமி வெளியிடுறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி எப்படி சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு, இவர்கள் செய்ததற்கான எல்லா ஆதாரங்களுமே என் கையில் இருக்கு அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்றாரு. கடைசியாக அவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கிறாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டை பற்றி நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு பொருளாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சாமானிய மனிதனாக மோடியினுடைய நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டுக்கு நான் கொடுக்க நினைக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 0. ஒரு பொருளாதார நிபுணராக நான் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறதா இருந்தால் -20. மோடியினுடைய அலுவலகம் என்ன நீ பேசணும், எதை நீ சொல்லணும் அப்படின்னு எழுதி கொடுக்கிறார்களோ அதை பேசக்கூடிய நபராக மட்டும்தான் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படையாக போட்டு உடைக்கிறார். இப்போ இதில் பல விஷயங்களை அவர் சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் என்னென்னா, ஊடகவியலாளருக்கு சில பயங்கள் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு. எத்தனை பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு எதுவுமே நிரூபிக்கப்படாமலே கோர்ட்டுக்குள்ள பிணை கிடைக்காமல் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சமூக ஆர்வலர்கள் மோடிக்கு எதிராக, பாஜக ஆட்சிக்கு எதிராக, அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய நிலைமையெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். சுப்பிரமணிய சாமி சில விஷயங்களை பேச வரார். ஆனால் இந்த நீலுவியாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர் என்ன பண்ணால் இடமறிச்சு பல விஷயங்களை பேச விடாமல் பண்ணக்கூடிய காட்சியை நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பல லட்சம் மக்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் இன்றைய வரைக்கும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. ஒட்டுமொத்தமாக சுப்பிரமணிய சாமி மீண்டும் மீண்டும் மோடிக்கு எதிரான ஆதாரங்களோடு தொடர்ந்து களத்தில் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு ட்வீட் போட்டு உடனே அதை டிலீட் பண்ணார். டிலீட் பண்ணதுக்கான காரணத்தை சுப்பிரமணிய சாமிகிட்ட கேட்குறாங்க. ஆனால் சுப்பிரமணிய சாமி அதில் சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதாக இல்லை. ரொம்ப சாதனம் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடியை இன்றைக்கு இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து 2000 குஜராத் கலவரத்திற்கு பிறகு அவருக்கான ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அல்ல மோடி என்பதை போட்டு உடைத்திருக்கிறார் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறதா இந்த இன்டர்வியூவில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. இதில் இந்த இன்டர்வியூக்கு கீழே இந்தியாவுடைய மக்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே மோடிக்கு எதிராகத்தான், ஒரு நபர் கூட மோடிக்கு ஆதரவாக பேசலை அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. எனக்கு இதை பார்க்கும்போது தான் ஒரு ஞாபகம் வருது, இந்த மன் கி பாத்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மன் கி பாத் கொண்டு வந்ததற்கு மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய உரை எப்போது நிகழ்தோ அப்போது அந்த ரேடியோ பெட்டியை தூக்கி உடைக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.